மத்திய பிரதேச மாநிலம் பீட்டலில் பாஜக சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி, இந்தியா கூட்டணியில் ஒரு வருடத்திற்கு ஒரு பிரதமர் என்ற பார்முலாவை உருவாக்குவது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருவதாக சில செய்தி நிறுவனங்கள் கூறுவதாக தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், இதன் மூலம் பிரதமர் நாற்காலியையும் ஏலத்திற்கு விட்டால் தேசம் என்னவாகும் எனவும் கேள்வி எழுப்பினார். கேரள மாநிலம் வயநாடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தியை ஆதரித்து அவரது சகோதரியும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி நேற்று வயநாட்டில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தேர்தல் பத்திர திட்ட விவகாரத்தில் பாஜக இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. தேர்தல் பத்திரம் திட்டம் மூலம் பல கோடி ரூபாயை பாஜக வசூலித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டி பேசினார். குரூப் 2 2A பதவிகளுக்கான தேர்வு தேதியையும் தேர்வு திட்ட நடைமுறையையும் மாற்றி புதிய அட்டவணையை TNPSC நேற்று வெளியிட்டுள்ளது. அதன்படி குரூப் 2 2A பணியிடங்கள் 1264 இருந்ததை 2030 அதிகரிக்கப்பட்டுள்ளன. காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு ஜூன் மாதத்தில் வெளியிடப்பட்டு செப்டம்பர் மாதத்தில் முதல்நிலை தேர்வு நடத்தப்பட உள்ளது. குரூப் 2 பதவிகளுக்கு இதுவரை நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது அது மாற்றப்பட்டுள்ளது. மேலும் 6244 காலி பணியிடங்களுக்கான குரூப் 4 பதவிகளுக்கான தேர்வு ஜூன் மாதம் 9 நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பா கண்டத்தின் முக்கிய நாடுகளில் ஒன்றானது கிரீஸ் தலைநகரம் ஏதென்ஸ். பல்வேறு சிறப்புகளுக்கு பெயர் போன ஏதென்ஸ் நகரத்தில் நேற்று திடீரென ஆரஞ்சு நிறமாக காட்சியளித்தது. இந்த நிலையில் ஏதென்ஸ் நகரின் இந்த மாற்றத்திற்கு அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா விளக்கம் கொடுத்துள்ளது. அசாதாரணமாக இந்த மேகக்கூட்டத்துடன் சாகாரா பாலைவனத்தின் மண் துகள்கள் கலந்ததால் கிரீஸை ஆரஞ்சு நிற போர்வை போர்த்தியது போன்று புழுதி புயல் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.